சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, இந்த பழிச்சொல் இருக்கு பாருங்க, வாழ்க்கை முழுக்க ரணமா ஒவ்வொரு மனசையும் காயப்படுத்தும். அதுவும் தேவையே இல்லாம இந்த ஊர்ல சர்வ சாதாரணமா, குறிப்பா பெண்களை பத்தி வாயில வந்ததை எல்லாம் பேசிடுறாங்க. அதுக்கு குடும்பத்தாரும் சில சமயம் துணை போயிடுறாங்க, அதுக்கே காரணமாயிடுறாங்க. அப்படிப்பட்ட பழிச்சொல்ல, அவமான சொல்ல தாங்க முடியாத ஒரு பெண், கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாத ஒரு திருமணத்துல ஈடுபடுத்தப்பட்ட ஒரு பெண் இன்னைக்கு தனியா தவிக்கிறா, தனியா வாழணும்னு துடிக்கிறா. பெத்தவங்க ஒரு பக்கம், அவளை கல்யாணம் பண்ண ஒரு பையன் ஒரு பக்கம், அங்கங்க எல்லாரும் துடிக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு? இன்னைக்கு நிகழ்ச்சி பாருங்க. வாங்கம்மா. பேர் என்ன? நந்தினி மேடம். எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஜெயங்கொண்டத்துல இருந்து வரேன். ஜெயங்கொண்டம் பிறந்த ஊரா இல்ல இப்போ இருக்கிற ஊரா தானா? இல்ல, பிறந்தவர் தான் மேடம் ஜெயங்கொண்டம். ஓஹோ, ஒர்க் பண்றீங்களா? ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். இப்ப இல்ல. இப்ப இல்ல, ஒர்க் பண்ணல. இல்ல, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஓஹோ, இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க? இப்ப சென்னையில தான் மேடம் இருக்கிறேன். சென்னையில இருக்கீங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு மேடம், கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். அப்படியா? ஆமா மேடம். என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? 21 வயசு மேடம். 21ல கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, 6 மாசம் ஆகுது மேடம் மேரேஜ் ஆகி. தாலி காணோம், கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றீங்க. பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். கல்யாணம் ஆன பொண்ணுக்குரிய எந்த விதமான அங்க அடையாள லட்சணங்களும் இல்லாம இருக்கீங்க. மேரேஜ்ல தான் மேடம் பிரச்சனை, அதனால தான் மேடம் இங்க வந்திருக்கு. காதல் கல்யாணமா? இல்ல, வீட்டுல தான் மேடம் பார்த்து வச்சு. வீட்டுல பார்த்து பண்ணாங்களா? என்ன பிரச்சனை? மேரேஜ் பிடிக்கல மேடம், பிடிக்காம கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. யாரையாவது லவ் பண்ணீங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்ல மேடம். அப்படிலாம் எதுவும் இல்ல மேடம். யாரு கூடயாவது ஒரு பிரியம் இருந்தது? யார் மேலயாவது? எதுவுமே கிடையாது மேடம். எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல மேடம். அப்புறம் ஏன் அது ஏன் பிடிக்காம போச்சு அந்த கல்யாணம்? கல்யாணமே பிடிக்கல மேடம். பிடிக்கலையா? கல்யாணமே பிடிக்கலையா? கல்யாணமே பிடிக்கலன்னு தான் மேடம் அப்பா அம்மா கிட்ட. எப்பவுமே கல்யாணம் பிடிக்காதா? கல்யாணம்ங்கிறதே பிடிக்காதா இல்ல எப்படி? அந்த விஷயம் பிடிக்கல, நான் கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு அதுல மெச்சூரிட்டி கிடையாது அப்படி சொன்னேன். அக்கா கிட்ட எல்லாத்திட்டும் சொன்னேன், ஏன் மெச்சூரிட்டி கிடையாது அப்படி சொல்லி கேட்டாங்க. எனக்கு அது பிடிக்கலன்னா விட்டுருங்களா அப்படி சொன்னேன். அதெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு தான் பண்ணி வச்சுட்டாங்க. அதாவது ஆண்கள்னாலே உங்களுக்கு பிடிக்காது? அப்படி கிடையாது மேடம். அது எனக்கு என்னன்னே தெரியல. மேரேஜ்ங்கிறது வேணாம், அந்த குடும்ப வாழ்க்கை வேணாம் அப்படிங்கறது முடிவுல தெளிவா இருந்தேன். அது எனக்கு பிடிக்கல. அது அப்படியா? அப்படிதான். ஏன், எதனால அந்த பயம் வந்தது உங்களுக்கு? அது நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க சித்தப்பான்னு சொல்லிட்டு அவங்க கூட தப்பா பேசிட்டாங்க. சப்போஸ் மேரேஜ் ஆச்சுன்னா அவங்க கூட சேர்த்து வச்சு தப்பா பேசிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதனாலயே நான் மேரேஜ் வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பிரச்சனை பெருசாக்கி ஊரெல்லாம் அசிங்கமா பேசிட்டாங்க. சித்தப்பா கூட என்ன புதுசா இருக்கு? அவங்க எங்க வீட்டுக்கு கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க, யார் கூட சேர்த்து வச்சு பேசினாங்க? சித்தப்பா கூட. சித்தப்பாக்கு என்ன வயசாகுது? அவருக்கு 33 வயசு ஆகுது மேடம். 33 வயசு சித்தப்பா, நீங்க 20. எத்தனை வயசுல இப்படி பேசினாங்க தப்பா? அவருக்கு அப்ப 28 வயசு இருக்கும். எப்படி சித்தப்பா ஆகணும் அவரு? பங்காளி முறையில சித்தப்பா. பங்காளி முறையில சித்தப்பா ஆகணும். அவரு கூட உங்களை தப்பா பேசிட்டாங்க. தப்பா பேசி. அவரு கல்யாணம் ஆனவரா இல்லையா? இல்ல மேடம், கல்யாணம் ஆகாதவரு. ஆகாத கூட. எப்படி தப்பா பேசுற அளவுக்கு நீங்க என்ன நடந்துக்கிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும்? ஒண்ணும் இல்ல மேடம், எனக்கு அவரை பத்தி எதுவுமே தெரியாது. நான் அவர்கிட்ட பார்த்தது கூட கிடையாது. எங்க அப்பா அம்மா மூலியமா தான் பழக்கம். அவங்க எங்க வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. அப்ப நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டுல எல்லாம் ஏதோ தப்பா சொல்லி எங்க அம்மா திட்டி அடிச்சு ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்க. அவரு கூட நான் போனது கிடையாது, வந்தது கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்பா அம்மா இருக்கும்போதுதான் அவர் வருவாரு போவாரு எல்லாமே. ஆனா எதனால அப்படி பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்ப எனக்கு எதுக்கு பேசுறாங்கன்னு கூட எனக்கு அப்ப புரியவே புரியாது. எப்படிமா, ஏதாவது என்ன வயசுலமா நடந்தது இந்த பிரச்சனை எல்லாம்? எனக்கு 16-15 வயசு இருக்கும். 16-17 வயசு. +1 படிச்சுட்டு இருந்தேன் மேடம். +1 படிச்சப்ப நடந்தது. அப்ப ஓரளவுக்கு விவரம் தெரியுமே. அதான் மேடம், தப்பா பேசுனாங்கன்னு சொல்லிட்டாங்க. அம்மா பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அன்னையோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அப்பயே எனக்கு மேரேஜ் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணிட்டாங்க நான் படிக்கும் போதே. அப்ப நீங்க அவரோட க்ளோஸா இருந்திருப்பீங்கம்மா? இல்லைன்னா எப்படி எதனால டக்குன்னு ஒரு அம்மா அப்பா ஒரு சித்தப்பா முறையாக ஒருத்தரோட வயசு வித்தியாசம் இவ்வளவு இருக்கிறப்ப தப்பா நினைப்பாங்களா? அவங்க என்ன கேரக்டர்னு கூட எனக்கு தெரியாது மேடம். அதனால அவர் கேரக்டர் கூட சரியில்லாத கூட இருக்கலாம். அதனால என்ன அப்படி பேசினாங்களான்னு எனக்கு அவரை பத்தி எதுவுமே தெரியாது. சும்மா க்ளோஸா பேசுறதுனால அப்படி சொன்னாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் அப்படி சித்தப்பாங்கிற ஒரு இதுலதான் நான் பேசிட்டு இருந்தேன். அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்க போனாலும் எது பண்ணாலும் சந்தேகப்பட்டே இருந்தாங்க. லேட்டா வந்தா போனா ஏதாவது கேட்டுட்டே இருந்தாங்க. அது கொஞ்ச நாள் போக சரியா போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் படிக்க வச்சிருக்காங்க. படிக்க வச்சாங்க மேடம். வீட்டுல மாப்பிள்ளை எத்தனை பேரு நீங்க? தம்பி ஒரு தங்கச்சி மேடம் எனக்கு. சரி.
அவங்க எல்லாம் படிச்சுட்டு தான் மேடம் இருக்கிறாங்க. அப்புறம் மாப்பிள்ளை பார்த்துட்டு. அப்பா என்ன வேலை பாக்குறாங்க? அப்பா ஃபாரின்ல இருந்து இப்பதான் மேடம் வந்திருக்காங்க. ஓஹோ சரி. அம்மா தான் மேடம் எங்களை வளர்த்தாங்க. பணத்துக்கு குறைவில்லை? இல்ல மேடம், கஷ்டப்பட்டு தான் மேடம் படிக்க வச்சாங்க. எல்லாமே செஞ்சாங்க. அப்பா அம்மா மேல குறைன்னு சொல்ல முடியாது, ஆனா அப்படி தப்பா பேசிட்டாங்கிறதுதான் மேடம் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. சரி. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் எனக்கு கல்யாணம் வேணாப்பா. ஆனா எனக்கு இன்னுமே கூட அதை ஏத்துக்கவும் முடியல, ஜீரணிக்கவும் முடியல. ஒரு சித்தப்பா கூட வந்து அது ஏன் பேசுனாங்கன்னு எனக்கு புரியல மேடம். இல்ல ஏன் பேசுனாங்கன்னா பேசுறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அது உங்க அம்மா அப்பா கூப்பிட்டு கேட்டா தான் பேசினா தான் தெரியும் இல்லையா? ஆமா மேடம். ஒரு ரீசன் இல்லாம ஒரு பெத்த குழந்தைய போய் யாராவது அப்படி சொல்லுவாங்களா? இப்ப கூட அது அப்படிதான் மேடம் பேசுறாங்க. அவன் அண்ணன் பொண்ணை கூட்டிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு என் பொண்ணை கூட்டிட்டு போய் அசிங்கப்படுத்துறான் போறான் சொன்னா எனக்கு அவருக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. நான் எங்க ஒரு மூலையில இருக்கிறேன், அவர் எங்கே இருக்கிறாரு, அவருக்கு எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. என் ஃப்ரெண்டுக்கு தான் மேடம் இப்ப கூட எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு காரணம் அவருக்கு இன்னும் திருமணம் இருக்குது இல்லையா? அதனால அவருக்காவது கல்யாணம் ஆயிருந்ததுன்னா இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகாம இருக்கும். அது நம்ம என்ன மேடம் பண்ண முடியும்? நான் எதுவுமே சொல்லவும் கிடையாது, பேசவும் கிடையாது. அந்த அன்னையோட அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. சரி. அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆமா. ஆனா வீட்டுல யாரும் மறக்கல, யாரும் மறக்கல, இன்னும் நம்பவும் மாட்டேங்கிறாங்க அந்த ஒரு பிரச்சனையை வச்சுட்டு. அதனாலதான் அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள எந்த தொடர்போ அவர் வீட்டுக்கு வர்றதோ நீங்க எதுவுமே கிடையாது. யாரும் எங்க பார்த்தேன்னு சொல்ல மாட்டாங்க, பேசுறேன்னு சொல்ல மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் அழகா காலேஜ் போவேன், வருவேன், போயிடுவேன், வேலை பார்த்துருவேன். படிக்க வச்சிருக்காங்க பாரு, பரவாயில்ல. படிக்க வச்சாங்க மேடம், எல்லாமே செஞ்சாங்க. ஒரு நம்பிக்கையில தான் செஞ்சாங்க. எப்ப அவசரமா கல்யாணம் பண்ணாங்களா? இப்ப 6 மாசம். இப்ப 6 மாசம் முன்னாடி அப்பா நான் அர்ஜென்டா திரும்பி ஃபாரின் போகணும், நல்லா பண்றேன்னு போயிடுறேன் அப்படியே சொன்னாரு. நான் நல்லா இருப்பேன் நினைச்சிட்டு அப்பா பண்ணி வச்சிட்டாரு. ஆனா எனக்கு என் மனசுல இருக்கிற கஷ்டம் அவருக்கு புரியல. அப்பா ரொம்ப பிடிக்கும் மேடம், ஆனா அவரு கூட என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. இன்னும் கூட நம்பவே மாட்டேங்கிறாரு. என்ன இன்னும் மட்டும் என்ன அடிச்சதே கிடையாது மேடம். இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாரு. ரொம்ப அடிச்சு அசிசமா பேசி கல்யாணத்துக்கு அப்புறம் கூட உனக்கு யாராவது பிடிச்சிருந்தா நீ போயிடுமா, நான் சந்தோஷமா அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அசிசமா பேசுறாங்க மேடம். மாப்பிள்ளை எந்த ஊருக்காரரு? சொந்தக்காரரா? பக்கத்து ஊர் தான் மேடம். தெரிஞ்சவங்க ஃபேமிலியா? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க மூலமா பார்த்தாங்க. அவன் வந்து எதுக்குமே செட் ஆகல மேடம். யாரு? அந்த பையன் கல்யாணம் பண்ணி வச்சவங்க. வேலைக்கு போக மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான். படிச்சிருக்காரு அந்த பையன்? ஏசி மெக்கானிக் முடிச்சிருக்காங்க மேடம். சரி. ஆரம்பத்துல இருந்து எனக்கு அந்த பையனை உண்மையா சொல்றேன், எனக்கு பிடிக்கவே இல்லை மேடம். துளி கூட விருப்பமே கிடையாது எனக்கு, எந்த இதுவுமே இல்லை. ஒருவேளை உங்க சித்தப்பாவை பிடிக்கிறனாலதான் அவரை பிடிக்காம இருக்கா உனக்கு? அவரும் எனக்கு பிடிக்காது மேடம். சித்தப்பாவையும் பிடிக்காது? சித்தப்பாவும் எனக்கு பிடிக்காது மேடம். இப்ப எனக்கு என்னன்னா, எனக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி என்ன நம்பினா. அது சரி, இப்ப கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வாழ போனீங்களா இல்லையா? 4 நாள் கூட அங்க இருந்ததே கிடையாது மேடம். ஏன் இப்படி வந்தீங்க? அங்க எனக்கு இருக்கவே பிடிக்கல மேடம். மெயினா வந்து அப்பா அம்மாவை பிரிஞ்சதுனால இருக்கவே முடியல மேடம். அங்க நியாயமா? இந்த ஊர்ல சட்டப்படி தப்போ நியாயமோ சரியில்லையோ அது தெரியாது, ஆனா சின்ன பொண்ணுங்களுக்கு கூட கல்யாணம் பண்ண உடனே ஹஸ்பண்ட் வீட்டுல போய் வாழ்றதானே முறை. அப்படித்தானே எல்லா பெண்களும் இருந்தாங்க. 21 வயசுல கல்யாணம் பண்ணி நான் வாழ மாட்டேன் படிச்ச பொண்ணு அப்படி சொன்னா நல்லதா? என்னால இருக்க முடியல மேடம். என்னால எவ்வளவு நாளா இருக்கு? 6 மாசம் ஆச்சா கல்யாணம் ஆகி? கல்யாணம் 6 மாசம் ஆச்சு மேடம். போய் 4 நாள் கூட இருக்குல்ல? இல்ல மேடம். அவங்க மாமனார் மாமியாரும் பிரச்சனை பண்ணாங்களா? அவங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது மேடம், எந்த டீடைலும் தெரியாது. இல்லையா? கல்யாணத்துக்கே வரலையா? வந்தாங்க மேடம், போவாங்க, இருப்பேன். அவங்க உங்க அப்பா நகையெல்லாம் போட்டு நல்லா முறைப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு? முறைப்படிதான் மேடம். அந்த ஊர்ல யாருக்குமே அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. நல்லா செஞ்சுதான் அப்பெல்லாம் அனுப்பி வச்சாங்க. இப்படி எல்லாம் அனுப்பிச்சு வச்சு போய் வாழாம இருந்தா அந்த பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? நீ பிடிக்கல உடனே அம்மா வீட்டுக்கு வந்துட்டீங்க திருப்பி? நான் அப்பயும் அம்மா வீட்டுக்கு தான் மேடம் வந்தேன், வேற எங்கேயும் போகல மேடம். அம்மா வீட்டுக்கு வந்து நான் உங்க கூட இருந்துறேன், எனக்கு அங்க இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். அதை கேட்காம அடிச்சுதான் ஒவ்வொரு டைம் என்ன திட்டி அசிங்கமா பேசி அதுக்கப்புறம் தான் என்ன அனுப்பி வச்சாங்க. சரி, திருப்பி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அங்க போனா அங்கேயும் போய் நான் அழுதுகிட்டு இருப்பேன், அதனால நீ உங்க வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால நான் எங்க வீட்டுல கொண்டாந்து விட்டுருங்க அப்படின்ட்டுருவாங்க. அங்கேயும் நான் இருக்க மாட்டேன். எவ்வளவோ அட்வைஸ் பண்ணிட்டே இருந்திருக்கீங்க? ஆமா மேடம், எவ்வளவோ அட்வைஸ் பண்ணிருக்காங்க, என்னால ஏத்துக்க முடியல மேடம். என்னால அங்க இருக்க பிடிக்கல. மெயின் காரணம் எப்படி? அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பத்தை பிரிஞ்சு எத்தனை வருஷமா ஃபாரின்ல போய் இருந்து வேலை பார்த்து என்ன வேலை பார்த்துக்க போறாரு உங்க அப்பா? ஃபாரின்ல எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு கேட்டிருக்கீங்களா ஒரு நாளாவது? சொல்லிருக்காரு மேடம். நார்மலா இங்க இருந்து போறவங்க எல்லாம் லேபர் ஒர்க்கு தான் போவாங்க. அந்த வெயில்ல ஒட்டகம் மேய்க்கிறவங்க கூட இருக்கிறாங்க. இங்க தெரியாம, வீட்டுக்கு தெரியாம அங்க இருந்து கஷ்டப்பட்டு தாங்க அப்படியே தங்களை வருத்திக்கிட்டு இங்க பணம் அனுப்புறேன். ஒரு அரபு நாடுகள்ல ரொம்ப ஈஸியா இல்லை யாருக்கும் வாழ்க்கை. இங்க இருந்து போற நம்ம சகோதரர்களுக்கெல்லாம் உங்க அப்பா ஒன்னும் சந்தோஷமா இருந்திருக்க மாட்டாரு. அங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு 3 குழந்தையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தவருக்கு இந்த துரோகத்தை நீங்க பண்ணலாமா? பிடிக்குதோ பிடிக்கலையோ ஹஸ்பண்டோட வாழ்ந்திருக்கணுமா வேண்டாம்?
எனக்கு பிடிக்கல மேடம் அவங்க கூட இருக்கிறது. பொதுவா நான் பிடிக்கலன்னா என்ன நந்தினி அர்த்தம்? அவங்க அந்த ஒரு விஷயம் நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா பரவாயில்ல. நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் மேடம். அப்பவே இந்த இப்ப வந்து வீட்டு விட்டு வந்துட்டீங்க அப்புறம். ஆமா மேடம். ஏன் நீங்க அப்பவே அந்த ஸ்டெப் எடுத்துக்க கூடாது? அட்லீஸ்ட் அவங்க அந்த 300 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்காது, உங்க அப்பாவுக்கு ஒரு அவமானம் குறைஞ்சிருக்கும். என்ன இவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்க மாட்டாங்க நான் நினைக்கவே இல்லை மேடம். என்ன பண்ணால்தான் நான் இப்ப கூட வந்தேன். இல்லைன்னா செலவு வேற. அவங்க இப்ப அந்த செலவு தான் மேடம் கேக்குறாங்க. யாரு? பெத்த பொண்ணுகிட்ட 5 லட்சம் செலவு பண்ணா அதை கொடுத்துட்டு அவன் கூட வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க மேடம். உங்க மேல நீங்க பண்ண தவறு உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியுது மேடம். ஆனா தேவையில்லாம தப்பா பேசுறாங்களே மேடம். நான் இப்ப தனியா தானே மேடம் இருக்கேன், அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு கணவன் வீட்டை விட்டு அம்மா வீட்டுல வந்திருந்தாலே தப்பு தானே உலகம் சொல்லும். அப்படி இருக்கிறப்ப கல்யாணம் புதுசுல நீ 2 வீட்டையும் விட்டுட்டு வந்து சொல்லாம கொள்ளாம வேற ஒரு இடத்துல வந்து தங்கி இருந்தா யாருமா அதை வாழ்த்துவா? தப்பா பேசுவாங்களா? மாட்டாங்க. தப்பா பேசுவாங்க மேடம். ஆனா ஏன் மேடம் தேவையில்லாம அங்க இருக்கிறவங்கள பேசுறாங்க? அது திருப்பி சப்போஸ் நான் ஊருக்கே பிஹேவியர்ல காரணமே இல்லாம தாலி கட்டின அந்த பையனுடைய வாழ்க்கை, உங்க சித்தப்பான்னு சொல்றீங்களே அவருடைய வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கையும் இன்னைக்கு வந்து பிரச்சனையில இருக்கு. உங்க அம்மா அப்பாவுடைய அவங்க படுற மனக்கவலை, அவமானம். அப்ப என்ன இவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க மேடம். என்ன ஒரு நாள் கூட அப்பா அடிச்சதே கிடையாது மேடம். இந்த மேரேஜ் ஆகி என்ன ரொம்ப கொடுமை பண்ணிட்டாங்க மேடம். நான் எவ்வளவு மேடம் கஷ்டப்பட்டிருப்பேன். ஊர்ல என்ன எவ்வளவு அசிங்கமா பேசிருப்பாங்க. அப்ப எனக்கு எப்படி மேடம் இருந்திருக்கும்? அதெல்லாம் வெறுத்து போய் தான் மேடம் வந்து தனியா இருக்கிறேன். இல்லை எனக்கு என்ன மேடம் அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கணும் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. இப்ப கூட அப்பா அம்மா கூட போகணும்னா அந்த பேரெல்லாம் அழிஞ்சாதான் மேடம் அவங்க கூட போக முடியும். இல்லைன்னா போகவே முடியாது மேடம் அவங்க கூட. ரொம்ப கொடுமையான விஷயம். அவங்க ஸ்டேஷன்ல கூட அம்மா காலில் விழுந்தாங்க, வந்துருமா அப்படின்னாங்க. நான் எப்படி மேடம் அவங்க கூட போயிருக்க முடியும்? 2 நாள் பார்த்துப்பாங்க, 3ஆம் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன மேடம் பண்றது? நான் உயிருக்காக வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அவ்வளவு அசிங்கமா பேசிட்டாங்களேங்கிறதா மேடம் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. வேற எந்த தப்பும் நான் செய்யவே நினைக்கிறீங்க? அங்க போனா ஏதாவது நடந்துருச்சுன்னா 3ஆவது நாள்னு சொல்றீங்களே, என்ன நடக்கும் நந்தினி? கண்டிப்பா 2 நாள் தான் மேடம் பார்த்துப்பாங்க. 3 நாள்ல என்ன உயிரோட வச்சிருக்க மாட்டாங்க மேடம். சரி, ஒண்ணு பண்ணலாம். உங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு பேசலாமா? பேசலாம் மேடம். ஆனால் நான் அவங்க கூட போக மாட்டேன் மேடம். நெக்ஸ்ட் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எனக்கு அந்த செக்ஸுங்கிற விஷயம் எனக்கு பிடிக்கவே இல்லை மேடம். அதுக்காக தான் எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொன்னேன். உங்க அம்மா அப்பாட்ட நான் பேசுறேன். சொல்வது